வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. ஒரு வாரம் முன்னால எல்&டி உடைய சிஇஓ எஸ்.என். சுப்பிரமணியம் பேசுறாரு ஒரு மீட்டிங்ல. அதுல சொல்றாரு, "நீங்கல்லாம் சாட்டர்டே, சண்டே வீட்ல உட்கார்ந்து என்ன பண்ண போறீங்க? எவ்வளவு நேரம் உங்க பொண்டாட்டி முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்க போறீங்க? அதுக்கு சண்டேவும் ஆபீஸ்க்கு வந்து வொர்க் பண்ணுங்க. ஒரு வாரத்துல 90 மணி நேரம் நீங்க வொர்க் பண்ணணும். இது உங்களுக்காகவோ, இல்ல எனக்காகவோ நீங்க வேலை செய்யல. இந்த நாட்டை முன்னேற்றுவதற்காகவும், நேஷன் பில்டிங்க்காகவும் நீங்க வேலை செய்யுங்க." அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணாரு. இதே விஷயத்த 2023ஆம் ஆண்டு இன்போசிஸ் உடைய சிஇஓ நாராயணமூர்த்தியும் சொல்றாரு. "எனக்கு வந்து வொர்க் லைஃப் பேலன்ஸ்லலாம் நம்பிக்கையே இல்ல. இதெல்லாம் நம்ம ஒரு கலாச்சாரமே கிடையாது. எந்நேரமும் உழைச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு வாரத்துக்கு 70 மணி நேரத்துக்கு மேல நாம வேலை செய்யணும். அப்பதான் இந்த நாட்டை நாம் முன்னேற்ற முடியும்." அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லாம் தயாரிக்கிறாங்க இல்லையா? அந்த ஓலா நிறுவனத்துடைய சிஇஓ பவிஷ் அகர்வாலும் அதேதான் சொல்றாரு. சாட்டர்டே, சண்டே அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் இந்தியாவுக்கு கிடையவே கிடையாது. இதெல்லாம் வெஸ்டர்ன் கான்செப்ட். இதெல்லாம் இங்க கொண்டு வந்து மக்களை சோம்பேறி ஆக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசுறாரு. எஸ்.என். சுப்பிரமணியம் பேசுற இந்த விஷயம் சமூக வலைதளங்கள்ல ஏகப்பட்ட விமர்சனங்களை கொண்டு வந்து குவிச்சது. எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா, எல்&டி எவ்வளவு வருஷமா இருக்கக்கூடிய நிறுவனம். கிட்டத்தட்ட 50 நாடுகளுக்கு மேல அவங்களோட பிரான்ச்சஸ் இருக்கு. அவ்ளோ பழமையான நிறுவனமே இந்த சோசியல் மீடியால மீம்ஸும் விமர்சனங்களும் வந்தோனே பயந்து அந்த கம்பெனியுடைய ஹெச்ஆர் டீம் வந்து ஒரு ட்விட்டர்ல ஒரு பதிவை போடுறாங்க. அவர் கேஷுவலா பேசும்பொழுது எம்ப்ளாயிஸ் கிட்ட இந்த விஷயங்களை சொன்னாரே தவிர, இதை நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்கு இல்ல அப்படிங்கிற ஒரு செய்திய எல்&டி சார்பாக அவங்களோட ஹெச்ஆர் பதிவு பண்றாங்க. ஒரு விதத்துல நல்லதுதான். எஸ்.என். சுப்பிரமணியம் இத பேசுனது வந்து ஒரு நேஷனல் இஷ்யூவா மாறி இருக்கிறது இன்னைக்கு நல்லது. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த முக்கியமான இஷ்யூ டாக்ஸிக் ஒர்க் கல்ச்சர் இருக்கு இல்லையா? ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இல்லாத டாக்ஸிக் ஒர்க் கல்ச்சர். ஏன்னா இங்க கல்வியா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், ஒரு தவறான விஷயத்த அடுத்த தலைமுறைக்கு நாம தொடர்ந்து கடத்திக்கிட்டே இருக்கோம். எவ்வளவு மணி நேரம் வேலை செய்யறோம்? நாட்டுடைய பிரதமர்ல ஆரம்பிச்சு சொல்றாங்க, ஓய்வே இல்லாம ஒரு நாளைக்கு 22 மணி நேரம் அவர் வேலை செய்யறாரு அப்படின்னு இந்த சங்கி கூட்டம் பில்டப் பண்ணும் இல்லையா? இது சராசரி வாழ்க்கையில ஒவ்வொரு வீட்லயும் நாம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கழுத பொதி சுமக்கிற மாதிரி எந்நேரமும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கல்ச்சரை இந்தியாவுல நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம். வெளிநாடுகளிலும் இந்திய பிரஜைகள் யாரெல்லாம் போய் வேலை செய்யறாங்களோ நீங்க பாத்தீங்கன்னா, குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கை விட எவ்வளவு நேரம் நம்ம அந்த ஒர்க்ல செலவழிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு தான் இவங்க முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. எவ்வளவு அவர்ஸ் வேலை பண்றோம் அப்படிங்கறத விட குவாலிட்டியான ஒர்க் கொடுக்கிறோமா, ப்ரொடக்டிவிட்டி இருக்கா அப்படிங்கறத பத்தி யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் ஆபீஸ்ல உட்கார்ந்தா அது ஒரு பெரிய விஷயம்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த 18 மணி நேரம் அவன் வந்து போனை நோண்டிட்டு இருக்கிறானா, இல்ல போன்ல பேசிட்டு இருக்கானா, இல்ல உருப்படியா வேலை செய்யறானா அப்படிங்கறத யாருமே யோசிக்கிறது இல்ல. அப்படிப்பட்ட ஒரு பிசிக்கல் என்டியூரன்ஸ் டெஸ்ட் மாதிரி ஒர்க்கையோ, ஸ்டடியோ, கல்வியோ, வேலை வாய்ப்புகளோ நாம மாத்திட்டோம். எத்தனை பேரால இந்த பிசிக்கல் என்டியூரன்ஸ தாக்கு பிடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த கார்ப்பரேட்டுகள் இவ்வளவு பேசுறாங்களே, உண்மையிலேயே இவங்க கம்பெனில வேலை செய்யக்கூடிய அந்த தொழிலாளிகள் மீது இருக்கக்கூடிய அக்கறையில இவங்க பேசுறாங்களா? உண்மையிலேயே நாட்டுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்ல பொதுநலத்துல இவங்க பேசுறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. பொதிமாடு மாதிரி தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, ஒண்ணு அது உங்களோட ஹெல்த்தை பாதிக்கும், உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியை பாதிக்கும். உங்களுடைய ஹெல்த்தும் உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியும் பாதிக்கப்பட்டதுன்னா இந்த நாட்டுடைய பொருளாதாரமும் பாதிக்கப்படும். ஒட்டு மொத்தமா இந்த கார்ப்பரேட்டுகள் எல்லாம் என்ன தெரியுமா செய்யறாங்க? கழுதையும், குதிரையோ, மாடு மாதிரியோ இங்க இருக்கக்கூடிய இந்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் வந்து வண்டியில கட்டி விட்டுட்டு மேல நல்லா ஹாயா உட்கார்ந்துகிட்டு சாட்டையால அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் வேலை செய்யுங்க, இன்னும் வேலை செய்யுங்க. எல்லா கார்ப்பரேட்டுகளையும் நான் சொல்லல. ஒரு சில கார்ப்பரேட்டுகள் இதை எதிர்த்தும் பேசியிருக்கிறாங்க. மஹிந்திரா கம்பெனியோட ஓனர் ஆனந்த் மஹிந்திரா சொல்லியிருக்காரு, என் பொண்டாட்டிய பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் பொண்டாட்டி ரொம்ப அழகா இருப்பா. என் பொண்டாட்டிய பாக்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்ல, எவ்வளவு நேரம் வேலை செய்யறோம் அப்படிங்கறத விட எவ்வளவு ப்ரொடக்டிவா வேலை செய்யறோம் அப்படிங்கிறது முக்கியம். அதனால இது போன்ற அபத்தங்களை வந்து வெளியில வந்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா, ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்ட் ஆக்ட் அப்படின்னு ஒரு இருக்கு. ஃபேக்டரிஸ் ஆக்ட் 1948 இருக்கு. இது மூலமா எல்லாம் சொல்றாங்க 48 மணி நேரத்துக்கு மேல, ஒரு வாரத்துக்கு 48 மணி நேரம் தான். அந்த 48 மணி நேரத்துக்கு மேல நீங்க வேலை செஞ்சீங்கன்னா நீங்க ஓவர் டைம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஆனா அன்பார்ச்சுனேட்லி
இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐடி செக்டாரோ சர்வீசஸ் செக்டாருக்கோ இது போன்ற ஒரு லேபர் லாஸ் கிளியர் எஸ்டாப்ளிஷ் லாஸ் வந்து இல்ல. அதனாலதான் இன்னைக்கு இந்த கார்பரேட்டுகள் இங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்களோட ரத்தத்தை உறிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கவர்மெண்ட் மட்டும் இதை கம்பல்சரி ஆக்கட்டுமே. 2020ல சில லேபர் லாஸ் மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. ஆனா அதெல்லாம் வந்து இவங்க எஃபெக்டிவா இம்ப்ளிமெண்ட் பண்ணல. நமக்கு தான் தெரியுமே, எல்லாத்துக்கும் வந்து பில்டப் மட்டும் நல்லா கொடுப்பாங்க மோடி அரசாங்கம். ஆனா எதையும் வந்து செயல்முறைப்படுத்த மாட்டாங்கன்னு. அதே மாதிரிதான் 2022லயும் பண்ணாங்க வச்சுக்கோங்களேன். அப்படி இதை ஸ்ட்ரிக்டா இவங்க நடைமுறைப்படுத்துச்சுன்னா ஒன்றிய அரசாங்கம், இவங்க எல்லாம் வாயை மூடிட்டு பேசாம இருப்பாங்க. அது வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய உழைக்கும் வர்க்கத்தை சுரண்டி கொண்டுதான் இருப்பார்கள். இன்னொரு தடவை சொல்லட்டுமா, இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் டாப் ஓவர் ஒர்க்ட் நேஷன்ஸ் இன் தி வேர்ல்ட் அப்படிங்கிற தரவு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல முதல் 10 நாடுகள்ல இந்தியா இருக்கு. இங்க இருக்கக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட 48 மணி நேரத்துக்கு மேல வேலை செய்யறாங்களாம். அதுவும் எக்ஸ்ட்ரா பே இல்லாம. மெடிபடி சிஐஐ போன்றவர்கள் சர்வே நடத்தி சொல்லியிருக்கிறாங்க, இந்தியாவில் வேலை செய்யக்கூடியவர்கள்ல 63% பேரு இந்த ஒர்க் ஸ்ட்ரெஸ்னால பர்ன் அவுட்டுக்கு ஆளாறாங்க. குளோபல் ஆவரேஜ் வந்து வெறும் 20% தான். ஆனா இந்தியாவில இந்த பர்ன் அவுட் அப்படிங்கிறது 63% இருக்கு. கிட்டத்தட்ட 3 மடங்கு. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 55 மணி நேரத்துக்கு மேல ஒரு வாரம் நீங்க வேலை செஞ்சீங்கன்னா ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கான ரிஸ்க் 17 மடங்கு 17% ஜாஸ்தி ஆகுது. ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான ரிஸ்க் 35% அதிகமாகுது அப்படின்னு சொல்லுது. அதுவும் இது போன்ற கார்பரேட் ஐடி செக்டர் ப்ரொஃபஷனல் செக்டர்ல ஒர்க் பண்றவங்களுக்கு இந்த ரிஸ்க் இன்னும் ஜாஸ்தி அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு தரவு என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் மட்டும் 10 எம்ப்ளாயிஸ்ல 9 பேரை இவங்களோட எம்ப்ளாயர்ஸ் வந்து ஆஃப்டர் ஒர்க் ஹவர்ஸ் கான்டாக்ட் பண்ணி பேசுறாங்க, வேலை வாங்குறாங்க. இது சர்வசாதாரணமா நடக்குது அப்படின்னு ஒரு சர்வே சொல்லுது. இவ்வளவு வேலை செய்யறாங்கல்ல இந்த தொழிலாளர்களுக்கு, இதனா சரி இவ்வளவு வேலை செய்யறாங்கல்ல, இவ்வளவு வேலை செய்யறோம், நம்மளுடைய உடலை வருத்திக்கிட்ட நம்ம ஆரோக்கியத்தை காவு கொடுத்துட்டு இவ்வளவு வேலை செய்யறோமே, இதனால நமக்கு ஏதாவது நன்மை ஏற்படுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப வேதனை அளிக்கக்கூடிய ஒரு ஆர்டிக்கலுங்க. நான் ஸ்கிரீன்ஷாட் போட சொல்றேன் பாருங்க. கடந்த 10 வருஷத்துல இந்த மோடி ஆட்சியில கார்பரேட்டுகளுடைய ப்ராஃபிட் மட்டும் 4 மடங்கு அதிகமாயிருக்குங்க. ஆனா ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயிஸோடைய சேலரி மட்டும் ஏறவே இல்லை, அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இங்க யாரு யார சுரண்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா நமக்கு தெரியுதுல்ல. ஒரு பக்கம் இந்த மாதிரி ஓவர் டைம் ஒர்க் பண்ண சொல்லி அதுக்கான காம்பன்சேஷனையும் கொடுக்காம நம்ம ரத்தத்தை உறிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாயிட்டு இருக்குங்க. இன்னைக்கு நான் வேலை செய்ய மாட்டேன்னு ஒரு கம்பெனியில இருக்கிறவன் சொன்னான்னா அவனுடைய இடத்தை நிரப்புறதுக்கு 10 பேர் வெளியில காத்துக்கிட்டு இருக்கான். அந்த தைரியத்திலயும் அந்த திமிர்லயும் தெனாவட்டிலையும் தானே இந்த கார்பரேட்டுகள் இப்படி பிஹேவ் பண்றாங்க. வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னான்னா ஒரே இமெயில் தூக்கிட்டு இன்னொருத்தரை கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அப்போ அவங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இங்க என்ன சட்டத்திட்டங்கள் இருக்கு? இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? கொஞ்ச நாள் முன்னால மும்பைல ஏர்ன்ஸ்ட் அண்ட் யங்ல ஒரு யங் 26 வயசு மதிக்கத்தக்க சிஏ ஆனா செபாஸ்டியன் ஒரு பெண் தற்கொலை பண்ணிட்டு இறந்து போனாங்க, வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச நாள்லயே. காரணம் அந்த டாக்ஸிக் ஒர்க் கல்ச்சர், அந்த ஒர்க் பிரஷர், அந்த டார்கெட்ஸ் என்னால மீட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு 26 வயசுல அந்த குழந்தை தன்னுடைய உயிரை மாச்சிக்கிச்சு. நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மேடையில பேசும்போது என்ன சொல்றாங்க தெரியுமா? கேள்விப்பட்ட இந்த மாதிரி வந்து உயிரை மாச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம குழந்தைங்களுக்கு இன்னர் ஸ்ட்ரென்த் நம்ம கத்து கொடுக்கணும், மன வலிமையை அதிகப்படுத்தணும். அந்த மன வலிமையை வந்து தெய்வ பக்தி மூலமா தான் அதிகப்படுத்த முடியும் அப்படின்னு வெக்கமே இல்லாம பேசுது அந்த அம்மா. நிதியமைச்சர் தானே நீங்க? இங்க இருக்கக்கூடிய கார்பரேட்டுகள் அங்க வேலை செய்யக்கூடியவங்களை எந்த அளவுக்கு ரத்தத்தை உறிஞ்சுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது? உள் வலிமை இருக்கிறதுனாலதான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய ப்ரொடெக்ஷனுக்காக, அவங்களுடைய சேஃப்கார்டுக்காக இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? இதனுடைய எஃபெக்ட்ஸ இன்னைக்கு நீங்க வந்து சமூகத்துல பார்க்கலாம். ஒரு செய்தியில சொல்றாங்க,
மிடில் கிளாஸ் உடைய ஒரு செய்தியில சொல்றாங்க, மிடில் கிளாஸ் எம்ப்ளாயீஸ் உடைய கடன் வந்து ஒரு ஆவரேஜ்ல 25 லட்சம் வரைக்கும் கடன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு கிரெடிட் கார்டு டிஃபால்ட் வந்து அதிகமா இருக்கு. ஏன்னா கையில போதுமான சம்பளம் இல்ல. வீட்டு செலவை மீட் பண்றதுக்கு அவனுக்கு வந்து கிரெடிட் கார்டு தேவைப்படுது. கிரெடிட் கார்டுல யூஸ் பண்றாங்க. லோன போட்டு விஷயங்களை வாங்குறாங்க. ஆனா திருப்பி கட்ட அவனால முடியல. அப்ப டிஃபால்ட் பண்றான். சேவிங்ஸ் அப்படிங்கறது சுத்தமே இல்லாம போயிடுச்சு. ஆனா கார்ப்பரேட்டுக்கு ஆனா மிடில் கிளாஸோட நிலைமை இவ்வளவு மோசமா இருக்குன்னா கார்ப்பரேட்டுகளோட நிலைமையை பாருங்க. நான் சொன்ன மாதிரி 4 மடங்கு உங்களுக்கு ப்ராஃபிட் வருது. இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய வங்கிகள்ல கோடிக்கணக்குல கடனை வாங்குறாங்க. திருப்பி கட்டக்கூடிய சக்தி இருக்கு. 4 மடங்கு ப்ராஃபிட் வருதுன்னா அதை அவனால திருப்பி கட்ட முடியாதா? ஆனா திருப்பி கட்டாம ஏமாத்திட்டு அந்த கடனை இந்த அரசாங்கம் தள்ளுபடி பண்ணுது. அப்ப கார்ப்பரேட்டுக்கும் அரசாங்கத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய இந்த நெக்ஸஸ் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கங்க. ஒரே ஒரு விஷயத்த நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்க ஆரோக்கியத்தை, உங்க குடும்பத்துடைய சந்தோஷத்தை நீங்க தான் பாத்துக்கணும். இந்த அரசாங்கம் அதை பத்தி கவலைப்படாது. உங்கள் உழைப்பை உறிஞ்சக்கூடிய கார்ப்பரேட்ஸ் அதை பத்தி சத்தியமா கவலைப்பட மாட்டாங்க. உங்களை பத்தி நீங்க மட்டும்தான் கவலைப்படணும்.